ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ஃபில்லிங் டிசைன்ஸ் தான். ஃபில்லிங் டிசைன்ஸில் நான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நான் போட்டுட்டேன். அது ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஸ்பைரல், அதை கவர் பண்ணி ஒரு ரிங் அண்ட் ரிங்க்கு ஹம்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ஹம்ஸையை கொஞ்சம் பிக் சைஸில் கொடுத்து அதுக்கு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் மேக் பண்ணி ஸ்பைரல் கவர் பண்ணி ஹம்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா டாட்டோட சைஸ் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். டாட்டை கவர் பண்ணி நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம். இந்த லைன்ஸ் கொஞ்சம் கர்வ் லைன்ஸாக, ஒவ்வொரு டாட்டையும் கவர் பண்ணி கர்வ் லைன்ஸாக போடணும், அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ வியூவர்ஸ் இருக்கீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். டாட்டெல்லாம் ஃபார்ம் பண்ணும்போது ஒரே ஈவனாக ஃபார்ம் பண்ணுங்கள். கொஞ்சம் சைஸ் வேரியேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் கேப் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டிசைனுக்கும் இடையில கேப்பே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட ஃபில்லிங் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது. ஃபைன். இப்போது டிசைன்ஸ் போடும்போது நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம போடுற டிசைனை குட்டியாக ஃபார்ம் பண்ணக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸில் அந்த டிசைன் எவ்வளோ தூரம் வருமோ அதை மட்டும் போட்டுட்டு பேலன்ஸ் ஸ்பேஸ் நீங்கள் ஃப்ரீயாக தான் விட்டுறணும். அந்த குட்டி ஸ்பேஸில் நம்மளோட டிசைனை குட்டியாக நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா? அது என்ஷூர் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே பாருங்கள், கீழே இந்த ட்ரையாங்கிள் இதோட ஃபினிஷ்ட் ஆகுதுன்றப்போ நான் அதை ஃபுல் டிசைனும் நான் ஃபார்ம் பண்ணலை. அந்த டிசைனோட கட் பண்ணிட்டேன். பிகாஸ் நீங்கள் அந்த டிசைனை குட்டி குட்டியாக போடாமல் இருக்கணும். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்க்கு அந்த பெய்ஸ்லி ஷேப் டியர் ட்ராப்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸ்பைரலாக ஃபினிஷ் பண்ணணும். அதை கவர் பண்ணி ஒரு ரிங் அண்ட் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு லைனில் முடிக்கிற மாதிரி. அப்படி இல்லைனா தனியாக ஒரு கைட்லைன் மேக் பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்கு ஹம்ஸ் அந்த மாதிரி போடுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹம்ஸ் முடித்ததுக்கப்புறம் பிக் சைஸ் ஹம்ஸ், அதுக்குள்ளே ஒரு குட்டியாக லைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைனுக்கு டாட் மேக் பண்ணிக்கோங்க. அந்த பெட்டல் மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ் ஹம்ஸ் மேக் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கிறோம். எல்லா கர்வ் லைனையும் ஜாயின் பண்ணி டபுள் லைனாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த கர்வ் லைன் இந்த பேட்டர்னை 2 டைப்ஸாக போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் பெருசாக இதே பேட்டர்ன் போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே பேட்டர்னை குட்டி குட்டியாக போடும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு பெருசாக போடும்போது ஸ்பேஸ் ஈஸியாக கவர்ட் ஆகும். அண்ட் சேம் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அவ்வளோவா இருக்காது. இதே குட்டி குட்டியாக அதே டிசைனை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இது உங்களோட விருப்பம். ஏன்னா நீங்கள் பெருசாக போட்டு ஸ்பேஸை ஈஸியாக கவர் பண்ணுறதை விட அதே டிசைனை சின்ன சின்னதாக போட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அவுட்புட் நமக்கு. அந்த மாதிரி இப்போது ஒரு டிசைன்ஸ்குள்ளே, இப்போ இந்த பெட்டல்ஸ்குள்ளே குட்டியாக லைன்ஸ் போட்டு டாட் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கண்டினியூவாக நீங்கள் போடாதீங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ் போடுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு தின்னாக ஒரே ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் டாட் எங்கே முடியுமோ அது வரைக்கும் அந்த லைனை மேக் பண்ணிவிட்டு அந்த லைனில் டாட் மேக் பண்ணிவிடுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதே பேட்டர்ன் நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். அது உங்களுக்கு கிளியராக தெரியல, பட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக போடும்போது. அதுக்காக ரொம்ப குட்டி குட்டியாக மேலே போட்டுறக்கூடாது, அதுவும் நல்லா இருக்காது. அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு சின்ன கர்வ் லைன் போட்டு அதை ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன், அதுக்கு ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு குட்டி கைட்லைன் மேக் பண்ணி அது வரைக்கும் நம்மளோட வைன்ஸ் ஃபினிஷ்ட் ஆகணும். வைன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஒரு லைனுக்குள்ளே, ஒரு கர்வ் லைனுக்குள்ளே வைன்ஸ் வர்ற மாதிரி மேக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு குட்டியாக லைன்ஸ் போட்டு வைன்ஸ் வரணும். வைன்ஸ் ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி டைரக்ஷனில் நமக்கு ஃபில் ஆகணும். வைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்க டைரக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? அது டைரக்ஷனே அந்த கர்வ் லைனுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம போடணும்.
இப்போது ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டெயினுக்கு அப்புறம் அது ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஃபில்லிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து நல்லா இருக்காது. ஃபில்லிங் கொடுக்குற ஸ்பேஸ் குட்டியாக ஒரு கர்வ் லைனுக்குள்ளே ஃபில்லிங் இருக்கணும். அதுக்கப்புறமா டிசைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த டிசைன் எப்படி போட்டிருக்கோம், ஒரு சின்ன கர்வ் லைன் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபில்லிங் போட்டிருக்கோள்ள அந்த ஸ்பேஸ்க்கு ஒரு குட்டி கர்வ் லைன் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணி ஹம்ஸ் வந்து கொடுத்துட்டு ஹம்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒயின்ஸை கவர் பண்ணி கர்வ் லைன் 2 லைன்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல் மேக் பண்ணியிருக்கோம். ஸ்பைரல் கவர் பண்ணி ரிங் அண்ட் ஹம்ஸ் கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு போல்ட் லைன், அடுத்து ஒரு சிங்கிள் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஹம்ஸ் பாருங்கள், ரொம்ப லீனாக வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். போல்ட் லைன் வந்து டபுள் லைன் மேக் பண்ணி போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கர்வோட அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக கொடுங்க. கொஞ்சம் அன்ஈவனாக போட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது இல்லையா? ஸ்லோவாக பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமே இல்லை, பொறுமையாக போடுங்க. ஸ்பைரல்லாம் மேக் பண்ணும்போது சர்க்கிள் நல்லா ஃபினிஷ்ட் ஆகியிருக்கணும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் அந்த சர்க்கிள் வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது, ஸ்பைரல் பார்க்க நீட்டாக இருக்காது. பாருங்கள், இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹம்ஸு லைன்ஸு இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். லைன்ஸை ஸ்ட்ரைட் லைன் அண்ட் வந்து கர்வ் லைன் இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் போல்ட் லைன் திக் லைன் எது வேணாலும் நம்ம அதில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு 2 லைனாக சேர்த்து போடுறோம்னா அதுதான் டபுள் லைன். அப்போது லைன்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லா லைன்ஸும் போடுறதுக்கு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபைன், இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே டாட், அடுத்து ஒரு டபுள் லைன் கர்வ் பண்ணி மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஹம்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ஹம்ஸையே கொஞ்சம் சைஸ் பெருசாக கொடுக்குறோம், அவ்வளோதான். பிக் சைஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே டாட் மேக் பண்ணிக்கலாம். ஹம்ஸ்க்கு கவர் பண்ணி ஒரு போல்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போல்ட் லைன் வந்து இன்னும் டிசைன்ஸை கொஞ்சம் அட்ராக்டிவாக காட்டும். ஒரு சர்க்கிள், உள்ளுக்குள்ளே டாட், அந்த சர்க்கிள் கவர் பண்ணி 2 ரிங்ஸுக்கு கவர் பண்ணி ஹம்ஸ் கொடுத்துருக்கோம். ஹம்ஸ்க்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் பிக் சைஸ் ஹம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உள்ளுக்குள்ளே டாட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். அந்த பிக் சைஸ் ஹம்ஸ்க்கு அவுட்லைன் மாதிரி ஒரு லைன் மேக் பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா திக்காக ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. அப்போது அது நல்லா போல்டாக நமக்கு தெரியும், பார்க்கும்போது டிசைன்ஸும் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். அதை கவர் பண்ணி ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணிக்கோங்க. கர்வ் பண்ணி தான் மேக் பண்ணணும். அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் ஃபுல் டிசைன்ஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போது டிசைன்ஸ் கீழே வரும்போது நமக்கு ஃபுல் டிசைன்ஸ் போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகேங்களா? அதோ கட் பண்ணி நம்ம குட்டியாக போடக்கூடாது, டிசைன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும். அந்த கேப்க்கு அடுத்து வர டிசைன்ஸை நம்ம விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஆஃப் சைஸ் மட்டும் அந்த டிசைன்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வர்ற பேட்டர்ன் நான் விட்டுட்டேன்னா அதோட என்னோடய கைட்லைன் ஃபினிஷ்ட் ஆகுது. அந்த லைனுக்குள்ளேயே நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும், அது வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஒரு டாட், அதை கவர் பண்ணி ட்ரிபிள் லைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கர்வ் பண்ணி அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கர்வாக டாட்டை கவர் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஹம்ஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸ் கொடுத்துட்டு ஹம்ஸ்க்கு ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சிங்கிள் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபில்லிங்ஸ்லாம் கொடுக்கும்போது கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சிங்கிள் பேட்டர்ன், அதாவது ஒரு பேட்டர்ன் வச்சு ஃபுல் ஸ்பேஸையும் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகணும். வேறு பேட்டர்ன் இப்போது வந்துட்டு அது ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன், நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் அப்படி வந்து போடக்கூடாது. ஒரே பேட்டர்ன் வச்சு அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், நம்ம நீட்டாக போட்டாலே அவுட்லுக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பொறுமையாக போடுங்க, ஒவ்வொரு டிசைனுமே பார்த்து போடுங்க. ரெக்கார்ட்ஸில் போடுறீங்க, ரெக்கார்ட்ஸ் தானே சும்மா ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு போடாமல்
கொஞ்சம் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ ஆர்வத்தோடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதோட அவுட்லுக் வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. நான் அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கோ அந்தளவுக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அதனால் பொறுமையாக கேர் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா நீங்களும் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை ஒர்க் பண்ணுறீங்க. சும்மா வந்து ஃபோட்டோக்காகனா நீங்கள் வந்து உங்களுக்கு அது டைம் போகாமல் இருக்கா சொல்லுங்கள். உங்களோட வேலைகளை தள்ளி வச்சு அதுக்காக கொஞ்சம் நேரங்களை ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு போடுங்க, பொறுமையாக போடுங்க. இதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குறீங்க இல்லையா, இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீட்டாக போடுங்க. ஃப்யூச்சரில் உங்கள் ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் இதை ரெக்கார்ட்ஸாக கொடுக்கலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம்? ஸ்பைரல், ஹம்ஸ், அடுத்து டாட்டுக்கு கர்வ் லைன்ஸ் கொடுத்து லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த கர்வ் லைன் போல்ட் லைனாக மாற்றியாச்சு. பேஸாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி போல்ட் லைனாக க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிளான பேட்டர்ன் தான். இதுக்கு வந்து நான் சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, சர்க்கிள் மட்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் கவர் பண்ணி ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஹம்ஸ் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக, ஆனால் வந்து ஹைட் மட்டும் அதிகமாக கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கர்வ் லைன் மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போல்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு டபுள் லைன் வந்து பேஸாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை போல்ட் லைனாக மாற்றிட்டு அகைன் ஒரு போல்ட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் லைன் கவர் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் தான் ஃபுல் டிசைன்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஒரு சிலரோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ அழகாக போட்டிருப்பீங்க. பார்க்கும்போது நல்லா நீட்டாக அதை வந்து நீங்கள் டைம் எடுத்து அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது அதில் தெரியும். அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே அதே போல் நல்லா நீட்டாக போடுங்க. உங்களோட ரெக்கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து கேர்ஃபுல்லாகவும் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பேப்பரில் போட்டு அதை அப்படியே பறக்க விடுறது இதெல்லாம் வேண்டாம். ஒரு நோட்டாக ஃபார்ம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். பேப்பர் நோட் ரொம்ப தின்னாக இருக்கும். A4 ஷீட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு A4ல் ஃபாலோ பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்ணுறோம்னா ஒரு சர்க்கிள், டாட், அடுத்து ஹம்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்பைரல் மேக் பண்ணிக்கலாம். ஸ்பைரல் கவர் பண்ணி அந்த கர்வ் லைனை கொஞ்சம் போல்டாக மாற்றிக்கிறேன். அகைன் ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள், உள்ளுக்குள்ளே டாட், ஹம்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பைரல் கவர் பண்ணி கர்வ் லைன் போட்டு அதை போல்டாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த பேட்டர்ன் ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஒன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி போடுறோண்டா இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்க போகிறேன். ஸ்பைரல் மேக் பண்ணிவிட்டு அதுக்கு கவர் பண்ணி ஹம்ஸ், அதுக்கப்புறமா 2 சிங்கிள் லைனாக டபுள் லைன் வந்து கர்வ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். இதே பேட்டர்ன் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பைரல், அடுத்து ஹம்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கேன். அடுத்து டபுள் லைனை கர்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸ்பைரல், ஹம்ஸ், டபுள் லைனை கர்வ் பண்ணி போடுறோம். அவ்வளோதான், சிம்பிள் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் பேட்டர்ன் இதே மாதிரி சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பைரல் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸ்பைரல் கவர் பண்ணி ஹம்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஹம்ஸ் வந்து ஹைட் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா போல்ட் லைன், அகைன் ஒரு சிங்கிள் லைன் மேக் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இனி ரெக்கார்ட்ஸ்லலாம் நீங்கள் வந்து மேலே டாப்பில் வந்து டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ என்றைக்கு அப்டேட் ஆகுதோ அந்த டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நானுமே இனிமேல் வந்து டேட் வந்து போடுறேன். இந்த வீடியோவில் போடலை, இனி வர்ற வீடியோவில் நான் டேட் போட்டிருக்கேன். அதே சேம் டேட் வந்து நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெக்கார்ட் பேஜோட ஸ்டார்டிங் டாப்பில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருமே ரொம்பவே சூப்பராக போடுறீங்க. இந்த பேஜ் வந்து டேட் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்துட்டு டே பை டே ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போடுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஆனால் வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போடுறீங்க. ஆல் த பெஸ்ட் டு ஃபியூச்சர் ஹென்னா ஆர்டிஸ்ட் அண்ட் பை கைஸ்.